இந்த வீடியோ நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னடா கத்தியை காட்டுறான்னு பார்க்குறீங்களா? கத்தியில் ஒரு விஷயம் இருக்குங்க. இன்றைக்கி கத்தியும் ஒரு சூரி எடுத்துகிட்டு நம்ம 3 பேரும், நான், அரவிந்த், நம்ம வேல்முருகன் 3 பேரும் சேர்ந்து நம்ம என்னடா அடிக்கிற மொட்டை வெயிலில் எங்கே போகிறான்னு பார்க்குறீங்களா? ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறது தப்பே கிடையாது. மனசார சொல்கிறேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன். பார்த்துட்டே போகிறீங்களா? பனைமரத்தில் இருக்கிற நுங்க வெட்ட போகிறோம். இதில் அரவிந்த் பார்த்திங்கன்னா நுங்க வந்து தரமாக பார்ப்பாருங்க. காய் தேருமா, சாப்பிட முடியுமா, முத்திரிச்சா, இலசா இருக்கா, எல்லாமே பார்த்து தெளிவாக பார்த்துருவாங்க. அவர் தான் நீ ஏற எட்ட போகிறாரு. நாம் நின்று வேடிக்கை பார்க்குறோம். ஏன் இந்த வெயில்லையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஏறி நுங்க வந்து வெட்டி சாப்பிடணும்னு அவசியம் பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய பயனுள்ள சத்துக்கள் இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ வெயிலையும் நம்ம அதை தேடி வரோம். அதே மாதிரி சம்மர் காலத்தில் இப்போ தான் வந்து நமக்கு ஸ்நாக்ஸு நிறைய ஃபுட் ஐட்டம்லாம் வந்துருச்சு. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நுங்கு, மாங்காய் இந்த மாதிரி இயற்கையை சம்மந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது எந்த வித நோயும் சரி எந்த ஒரு இதுவும் வந்ததில்லை. ஆனால் இப்போ இருக்கிற கல்ச்சரில் பார்த்திங்கன்னா எதோ கொண்டு வந்துட்டாங்க, பீஸா, பர்கர் அப்படின்ட்டு. ஆனால் அப்போ இருக்கிற கல்ச்சர்லலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் இது வந்து நுங்கு சாப்பிட்ற அனைவரும் எந்த வயசுலேருந்து சாப்பிட்லாம். சின்ன வயசு குழந்தையிலேருந்து பெரிய வயசான முதியவர் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஆகாரம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது நுங்கு தான். என்ன இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் வர நிறைய உடல் சம்மந்தப்பட்ட உடல் பிரச்சனைகளுக்கு நுங்கு நல்ல தீர்வுங்க. இதில் பார்த்திங்கன்னா நுங்கு உண்ணும்போது அதில் இருக்கிற சொலையை எடுத்து இளநீரில் ஊற வச்சு சாப்பிடும்போது ருசி சத்துக்களும் பயங்கரமாக கிடைக்குங்க. அதே மாதிரி நுங்கை வந்து பதநீரில் போட்டு சாப்பிட்லாம். வைட்டமின் பி, இரும்பு சத்து, கால்சியம், ஜிங்கு, பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அதில் வந்து நிறைய அடங்கியிருக்குங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை, வயிறு பிரச்சனை, அதையும் தாண்டி கோடை காலத்தில் வர்ற அம்மன் நோய்க்கு வந்து அதில் வந்து நல்ல வந்து ஒரு எதிர்ப்பு பலன் வந்து தருவிக்குங்க. அதாவது நுங்கில் வந்து சாப்பிடும்போது அந்த அம்மை நோயை தடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி உடைய நல்ல இம்யூனிட்டியோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து கொழுப்பை வந்து குறைக்கும். அதாவது வெறும் வயிற்றுலாம் நம்ம உணவுக்கு பதிலாக சம்டைம் அதை எடுத்துக்கும் போது என்ன பண்ணோன்னா நம்ம வந்து கொழுப்பு வந்து உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பு கரைஞ்சி உடம்பு வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கும். அதுக்காக ரொம்ப உதவும். அதே மாதிரி ரொம்ப வருஷமாக உடல் சூட்டால் வந்து ரொம்ப அவதிப்படுவாங்க. ஒரு சிலர் வந்து மலச்சிக்கல் அவதிப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கிடைக்கக்கூடிய வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆகாரம்னு பார்த்திங்கன்னா நுங்கு. வெய்ய காலத்தில் ட்ரீட்மெண்ட்டு வேறு எந்தமே கிடையாதுங்க. இதை வந்து குழந்தைங்க முகத்தில் பூசுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முகப்பரு வந்து வரும். வெய்ய காலத்தில் வந்து முகப்பரு குறைக்கிறதுக்காகவும் இதை பூசுவாங்க. இந்த மரத்தில் ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஏற தேவையில்ல அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உடலினுடைய பாகு மாற்றி அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறார் நம்ம அரவிந்த். ஆனால் அவர் ஏற ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு பாங்காக பார்த்து அவர் முடிவெடுத்து ஏறுவாருங்க. இதில் ஏறுறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னா நம்ம அரவிந்த் தாங்க. அவர் ஏறி நமக்காக ரெஸ்க் எடுத்து ஒவ்வொரு சீசன்லேயும் அவர் வந்து நாங்கள் நுங்க வெட்டி எல்லாருக்கும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து கொடுப்பாரு. அதோட ஒரு கடமைன்னு கூட சொல்லலாம். வெய்ய காலில் நமக்கு இது வந்து உணவு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்தில் கிடைக்கும். நமக்கு குறைஞ்சபட்ச விலையில் 20 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து ஒரு 3 கன்று 10 கன்று அந்த மாதிரி விற்பாங்க. முத்தின கன்று சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து கஷ்டமாக இருக்கும். அதாவது வயிறு வந்து ஜீரணம் பண்ணுறதுக்கு. இலசாக இருக்கிற கன்றுங்களை சாப்பிடுங்க. அதில் வந்து நல்ல நீர் சத்து இருக்கிறதா இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்து, இம்யூனிட்டி பவர் எல்லாமே அதில் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம புத்துணர்ச்சியாகவும் இருக்குது. சாப்பிடும்போது ரொம்ப வெய்ய கொப்பளத்தால் பாதிக்கப்படுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்லாம். கல்லீரல் பிரச்சனைங்க சாப்பிட்லாம். அஜீரண கோளாறுகளும் சாப்பிட்றான். வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்கே வரும் கேட்குறேன் விளங்குமாடா சொல்லிட்டு ஒன்றுனா போடுறோம். நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க புதுசாக அப்படின்னா நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஸாக போட்டு வர போகிறோம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் மேலே ஏறி நம்ம ஏறினோடனே நம்ம எல்லா நுங்கையும் வெட்டி தள்ளுவோன்னு சொல்லிட்டு அவர் சுற்றி இருக்கிற நுங்கெல்லாம் வெட்டி தள்ளி ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயில் 45 டிகிரி செல்சியஸ் வெயிலில் நம்ம வந்து சாதாரணமாக வந்து நார்மல் டெம்பரேச்சர் 45 டிகிரி இருக்கும்போது கொடை பிடிச்சி தான் வெளியே போக முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த டைமிங்கில் மரத்தில் ஏறி அனைத்து நுங்கி வெட்டி தள்ளுறாரு. நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அவருக்காக ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு வேலையை செய்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நுங்கு நுங்கு எடுத்து நம்ம வெட்டினது ப்ராப்பராக ஒரு இடத்துல சேவ் பண்ணி அவருக்கு வந்து எனர்ஜி கொடுக்கணும். ஏன்னா அவர் ஏறி இறங்கும்போது உடலில் வந்து எந்த மொத்த பார்ட்ஸும் வந்து ஒர்க் பண்ணும்போது பயங்கர அதை ஈடுகட்டுறதுக்காக நம்ம நுங்கை வெட்டி அவருக்காக கொடுக்க போகிறோம். அதை நம்ம குமார் வந்து வேலை செய்வார்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நுங்கெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு. நுங்கு சாப்பிட்றதுல நிறைய நற்பலன்களாக இருக்குது. என்னென்ன இன்னும் நிறைய நற்பலன்கள் ஏன்னா சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இப்போ வயிற்றுல வந்து குழந்தை சுமக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்ல செரிமான ப்ராப்ளம் இருந்துச்சா கூட நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்லாம். வெய்ய காலத்தில் இதை சாப்பிடும்போது நீர்ச்சத்து உள்ள பானங்கிறதுனால இது வந்து உடலுடைய நீர்ச்சத்தை வந்து குறைக்காமல் உடலில் இருக்கிற நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த சோகை இருக்கிறவங்க சாப்பிட்லாம். அதிக நீர்ச்சத்து இழந்து வேதனைப்படுறவங்களுக்கு நுங்கு அருமருந்துங்க. கண்டிப்பாக அதை சாப்பிடும்போது நல்லா தாகம் தணியும். அப்புறம் மலச்சிக்கல், அசிடிட்டி, துரிதமாதல் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து இந்த நுங்கு சாப்பிட்றதுனால வராதுங்க. நுங்கு சாப்பிட்டு இருக்கிறத வந்து குணப்படுத்தும். இது வந்து இயற்கையிலேயே எளிமையாக குணப்படுத்துங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஒரு பனைமரத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து போட்டதில் அவர் வெயிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குமாரை பற்றி சொல்லணும்னா அவர் கடமையில் கண்ணியமாக இருப்பார். நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுருவார். நம்ம அரவிந்தோட வேலை மரத்தில் ஏறி நுங்கை வந்து வெட்டி கீழே தள்ளுறது தான் நம்ம அரவிந்தோட வேலை. இன்னும் மரத்துலேயே இருக்காரு பாருங்க, மேலே உட்காந்துட்டு இருக்காரு அவர். ஏன்னா பொறுமையாக வேலையை செய்வார். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஏன்னா அடுத்த வருஷம் ஏறத்துக்கான வேலையை போய் செஞ்சிடணும். ஒரு சில சுவாகையெல்லாம் கழிச்சு விட்டு வந்துடுவார். கழிச்சு விட்டால் தான் அடுத்த வருஷம் ஏறும்போது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஏறுவார். இவரோட வேலை பார்த்திங்கன்னா நம்ம எல்லா நுங்கு எட்டுனது மொத்த ஒரு எட்டின நுங்கு எட்டுனது நிழலில் வச்சுருவார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெய்ய காலத்தில் வெட்ட முடியாது, ஹீட்டாக இருக்கும். அடுத்து நம்ம குமார் என்கிற வேல்முருகன் பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம கூட நல்லா சகஜமாக பழகுவார். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் நம்ம நண்பன்றதுனால நம்ம கூட எப்பவுமே கேஷுவலாக பழகுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட வேலை என்னென்னா எட்டுனது கொடுத்துட்டு எல்லாருக்கும் பரிமாறுறது தான் ஒரு வேலைங்க. நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ நம்ம கூட வந்தவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல விருந்து கொடுப்பாரு. பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி கொடுத்துட்டே இருப்பார். நம்ம அரவிந்த் பார்த்திங்கன்னா ஒன்று கண்ணு மிஸ் ஆகிடுச்சு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவர் அறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் இந்த மாதிரி ஃபுட்டு வந்து கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா இந்த மாதிரி இயற்கையான வந்து கிடைக்கிறது வந்து சில காலம்தான். அதனால் நம்ம இருக்கும்போது இந்த உடம்பை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நுங்கு இயற்கையாக சம்மந்தப்பட்ட அனைத்து வருங்காலங்களில் மற்ற வீடுகளில் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் சொல்கிற கொடுக்குறாரு. நம்ம வேணாம். அதே மாதிரி நுங்க தின்ன மாட்ட மாட்டான், நோண்டி தின்ன மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் பேசிட்டு ஓனர் தோப்புக்கார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்ததெல்லாம் ஒரு இந்த மாதிரி நீங்களும் நுங்கு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து நுங்கு சாப்பிட்டு இருக்க மாட்டோம், அதை வந்து சாப்பிடவே தெரியாது ஒரு சிலருக்கு. அது எப்படி சாப்பிடல தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம அப்புறம் நம்ம குமார் நம்ம வீடியோ யூடியூப் சேனலுக்காக வீடியோ கவரேஜுக்காக ஒன்று கொடுப்பா அப்படின்னா அதுக்கு தகுந்த நம்ம அரவிந்தும் வாங்கிட்டு அதை நம்மக்கிட்ட காட்டிட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போதே நம்மளும் வச்சுட்டு மொபைலை வச்சுட்டு போய் முதல்ல சாப்பிட்டு வரணும்டா அப்படின்னு தோணிடுச்சுங்க. அந்த அளவுக்கு இருந்ததுங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஒரு டைம் ஃபுட்டேஜும் எடுக்கும்போது நமக்கு ஃபுட்டேஜ் முக்கியம் இல்லை, அங்கே இருக்கிற இடமும் அங்கே சாப்பிட்ற நுங்கு தாங்க முக்கியம். அந்த மாதிரி தாங்க தோணுச்சு. எதுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா அந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஏன்னா அடிக்கிற வெயிலில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படா அந்த நுங்கை சாப்பிட்ணுன்னு தான் தோணுதே தவிர இந்த வீடியோ எடுக்கணுன்றதே தோணலை. நமக்காக வச்சது. யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அனைவருக்கும் நன்றி.